அவனை போய் அவன் பேரை இமேஜ் இப்படி பண்றீங்களே. யாரு என்ன பேர் வைக்கிறது உங்களுக்கு? பெனோவா? கட்டத்துறையா? என்ன டீம் இது? பிங்கோ. கிங்காங் வைப்போம். கிங்காங். ஓகே, கிங்காங். இன்னும் 2 டீம் இருக்குதாடா, கவர் பண்ணிட்டுமா உங்களுக்கு? ஆரடியா? வித்வான் மியூசிக்கா? மியூசிக் ஆரடி. பேசே சாவடிப்பான். இரு. என்னப்பா இவங்களது டேடியா? என்ன டேடின்றீங்க? சரி பரவாயில்ல விட்றா. எத்தனை டைம்? 1 2 3 4 5 6 7 8. இந்த 6 இருக்குதா பாரு, இது 7 இருக்குதா பாரு. இதுல ஒரு 3, இதுல ஒரு 4, 7. சரியா? சுந்தரி அக்கா எந்த பக்கம் சேர்த்துக்கிறீங்க? சரி, ஏதாவது ஒரு டீம்ல அப்படியே இருக்கட்டும். ஒண்ணுங்க கிளைக்கு போறது கிடையாது. எத்தனை பேர் இருந்தாலும் புத்தி இருக்கிறாங்க தான் வேலையுங்க. உடனே அழுவுது, நாங்க 5 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு. சரி, இந்த பாருப்பா, என்னுடைய விருப்பமே சொல்லிடுறேன். ஆன்லைன் பசங்க தான் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இவங்களை முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி தள்ளணுமோ அப்படி தள்ளிடுவேன். ஆனா உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ நீங்க எத்தனை பேர்னா நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்க. நான் கேட்கும் போது எத்தனை பேர் வேணாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா நான் சொல்ற டைமுக்குள்ள குயிக்கா பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா மினிமம் கரெக்ட் 7 எடுப்பேன். 20 பேர் ஆன்சர் சொல்லலாம். அதுல 7 கரெக்டா இருந்தா போறோம். 7 கரெக்டா இருந்தா போறோம். சரிதானே? 7 பேர் யாராவது மைக் ஆன் பண்ணி பேசலாம். 7 பேருக்கு பதிலாக 10 பேர் கூட பேசலாம், 15 பேர் கூட பேசலாம். ஆனா மினிமம் 7 கரெக்டா இருக்கணும். நான் கொடுக்குற டைம்ல சொல்லணும். அது உங்களுக்கு ரூல். ஓகேவா? என்னப்பா ஆஃப்லைனுக்குலாம் எந்த ரூலும் கிடையாது. நான் அப்பப்ப அந்தந்த கொஸ்டினுக்கு ரூல் வைப்பேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லணும்னாக்கா அதே போல ஆன்லைன்ல நீங்க ஆன்லைன்ல பேசிக்கலாம். ஏ வரும், பி வரும், ஏபி வரும், சி வரும், நீ எதை வேணாலும் பேசிக்கலாம் உங்களுக்குள்ள ஆன்லைன்ல. அதை நீங்க இந்த குரூப்லயே கூட நீங்க ஏ வரும், பி வரும் நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டினை எழுதுவேன், டைம் கொடுப்பேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுப்பேன். அந்த 2-3 நிமிஷத்துலேயே உங்க டீம் மெம்பர் எல்லாரும் கேதர் ஆகி அதுக்கு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணணும். நான் டைம் அப் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா அதுக்கப்புறம் 30 செகண்ட் டைம் கொடுப்பேன். அந்த 30 செகண்ட்ல நீ எல்லாருமே என்கிட்ட எழுதி கொடுத்துடணும். உங்க டீம் முதல் இந்த கிழிச்சு வச்ச பேப்பர்ல உன் டீம் என்னென்ன பேரோ அந்த பேர் எழுதி வச்சுக்கோ. அதுல நீ கரெக்டா எழுதல, வெறும் டீம் பேர் எழுதாத நீ கரெக்ட்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். உன் டீம் பேரை கரெக்டா எழுதி வைக்கணும். ஓகேவா? ஆன்லைன்ல ஓகேவா? என்ன சப்ஜெக்டா? இல்ல ரியல் அனாலிசிஸே பண்ணலாமா? இல்ல ரியல் அனாலிசிஸ் பண்ணலாம். சும்மா இதுலயே பண்ணுவோம். ஆன்லைன் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க. ஆன்சர் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் கொடுப்போம், அதுக்குள்ள ஆன்சர் சொல்லணும். நீங்க வரேன். இப்ப நான் என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் ஏதாவது தேடி எடுக்கணும். என்னப்பா உங்க டீம் பேர் அவ்வளவு மட்டும் போறோம். உங்க டீமுக்கு என்ன சொல்லிங்கன்னா அதை எழுதினா மட்டும் போறோம். ஒரு நிமிஷம் இருக்கு.
இங்க பாரு, அதே போல சொல்ற டைம்ல என் கைக்கு இங்க வரணும். டப்பா கொடுத்துட்றேன், குயிக்கா என் கைக்கு வரணும். நீ லேட் பண்ணலாம் விட மாட்டேன். இருப்பா ஒரே நிமிஷம், ஆன்லைன்ல ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க, இல்லைன்னா இவங்க ஆடுற ஆட்டம் என்னால தாங்க முடியாதுங்க. சரிடாப்பா, எதுவும் ரெடியா போறேன்டா. சரி, ஆமா, இங்க நான் ABCDன்னு கொடுப்பேன், இல்ல fill in the blanks fill in the blanks சொல்லுவேன். அது எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா, ஒரு ஆள் அந்த ஃபில் பண்றது எழுதுறதுல கவனமா இருக்கு. 4 பேர் சேர்ந்து நீ குரங்கு பேன் பாக்குற மாதிரி கூட பாத்துக்கோ, அது விருப்பம். சொல்ற டைம்ல கரெக்டா கொடுங்க. கொஞ்சம் லேட்டா கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், அவ்வளவுதான். அந்த கொஸ்டின் உனக்கு கேன்சல் ஆயிடும். Okay, first question, evaluate. அதே போல நான் சீக்கிரமா கொடுத்துட்டேன், எனக்கு மறுபடியும் கொடுங்க, நான் தப்பா எழுதிட்டேன், அதெல்லாம் ஒன்ஸ் கொடுத்ததோட சரி, அப்புறம் எங்கிட்ட திருப்பி எல்லாம் கேட்க கூடாது. evaluate, limit n tends to infinity 1/n cos of pi k by 2n, k equal to 0 to n. What is the value? So இந்த கொஸ்டினுக்கான நேரம், முதல் கொஸ்டின் 3 நிமிடம், 3 minutes. Now the time is 3:37. அவ்வளவுதான். நீங்க போட்டீங்கன்னா உங்களை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்லைன் பிள்ளைங்க ஆன்லைன் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், A வரும் B வரும்னு. ஸோ எங்க இருக்கிறவங்க நீங்க அதை எதுவும் கவர் பண்ண தேவையில்ல. ஆமா, ஆன்சர் மட்டும் எழுதினா போறோம். எவாலுவேஷன் கேட்டேன் இல்லையா, அதுக்கான ஆன்சர் என்ன வருதோ அதை மட்டும் எழுதினா போறோம். நீங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்க ஆன்சரு, அப்புறம் எல்லாம் மாத்த முடியாது. கொடுத்ததோட சரி. எங்கிட்ட சரி, இந்த டப்பா கொடுத்தா நம்ம உள்ள கொடுத்தா இந்த டைமுக்கு இல்ல நான் டைம் இருக்குது, இன்னும் ஒரு லாஸ்ட் 1 minute. அதுக்காட்டி எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க கொடுத்துடலாம், டப்பாயில போட்டு கொடுத்துடலாம். அவங்க பிரிச்சுக்கிறாங்க. லாஸ்ட் 30 செகண்ட். இவங்க கிட்ட கொட்டாது, இவங்க கிட்ட இப்ப இருக்கட்டும், இதை நீங்க தான் கரெக்ஷன் பண்ணணும். சரியா? உங்களுக்கு மட்டும் நான் அப்புறம் வாங்கிக்குவேன், எங்கிட்ட காட்டணும். லாஸ்ட் 30 செகண்ட் கொடுத்துட்டீங்களா? எங்க இருக்கிறவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு நான் சோதிக்கலாம். ஓகே, ஆன்லைன் ஆன்சர் சொல்லலாம். கொஞ்சம் 30 செகண்ட் தான், அதுக்குள்ள நீ சொல்லி முடிக்கணும். 2/π. Sir, 1/5 sir.
சார் 2 தான் சார். ஆ 2 சார். ஓகே, அதான் அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க, அதுல இது ரைட்டா தப்பான்னு தெரியாதுல்ல. 5/2 கூட வந்திருக்கலாம், அவங்க அவசரத்துல வேற ஏதாவது விட்டுருக்கலாம், தெரியாது. சார் 2/5. ஆ 2/5/3. 2/5/5 சார். ஓகே. சொன்னவங்களே சொல்லக்கூடாது. சரி, ஓகே, அவ்வளவுதான். அவங்க அதுக்கு மேல டைம் ஆப் ஆன்லைனு. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டானா 1 மார்க், ராங் ஆயிடுச்சுன்னா -1 மார்க். சரியா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 5/2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/5 தான். 2 4 5 6 7 8 பேர். 7 நம்ம கரெக்டா வேணா போறோம், 8 பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ மார்க் எடுத்துட்டு போறவங்க யாரு? ஆன்லைன் சமாச்சாரம் முடிஞ்சது. இப்போ நீங்க எல்லாருமே 2/5 உங்களுக்கு எது? 2/5 இதை பெசன் நகரம். சரி, பரவாயில்ல, ஒரு TO2/TI போட்டு எழுதுறான். சரி, பரவாயில்ல, விட இருக்கட்டும். மீது உங்க டீம், ஏன்னா அவங்க டீம் அவங்க ஏமாத்திடுவாங்க தப்பா எதுனா கூட. ஸோ 2/5 தான். இனிமே நான் எந்த டீம் சொல்லணும் அந்த டீம் சீட் மட்டும் என்கிட்ட முன்னாடி வந்துடணும். ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். 1 1 1 1 1 தேடி. ஓகே, இது எப்படி 1 வந்தது? ரீமான் இன்டெகிரலுடைய அப்ளிகேஷன்ஸ் கரெக்ட் தானே? 1/n. இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். k = 0 to n அப்படின்னாக்கா இது இன்டகிரேஷன் என்ன எதுக்கு மாறும்? இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 1 cos of π/2 into x. ஏன்னா k/n இப்படி இருக்கும் into dx. ஆமாம் தானப்பா? இப்போ இன்டகிரேட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வருதுனாக்கா ஃபைனலாக 2/5 வந்தது. சரியா? ஓகே, வெரி குட். ஸோ அருமையான ஒரு கொஸ்டின். இதை தொடர்ந்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். Is there any question online? சொல்லுமா. நம்ம அந்த ஃபார்முலால k = 1 to n போட்டோம். இங்க 0 to n போறனால எந்த இஷ்யூ ஆகாதா? n tends to அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. அத 1 to n போறதுனால k, ஏனா n tends to infinity தான் பார்க்க போறோம். அதான் சார். சரி. ஒரு பாயிண்ட்ல இது ஆனாலும் ரீமான் இன்டெகிரல்ல ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. ஓகே, அடுத்த ஒரு அருமையான ஒரு கேள்வி, சிம்பிளான ஒரு கேள்வி கேக்குறேன். Which of the following are uniformly continuous? 1/x, x belongs to open until 0 to open 1. B. Sin x/x, x belongs to open until 0 to close to open 1. Sin square x, x belongs to 0 to 1. 1/1 plus mod x, x belong to R. So இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரமானது 3 minutes கொடுக்கிறேன். 3 minutes. But time வந்து 3:44. So I will collect 3:47. டிஸ்கஸ் பண்ணணும், போட்டு முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணோம், உங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணோம்.
Last 1.5 minutes. இந்த வாட்டி நீங்க வச்சுங்க, உங்க சீட் என்கிட்ட கொடுத்துருங்க. போய் எழுதிட்டீங்கன்னா கொடுத்துருங்க. லாஸ்ட் 1 minute. ஓகேவா? கொடுத்துட்டீங்கன்னா வாங்க முடியாது. ரெண்டாவது லாஸ்ட் 1 minute. Last 30 seconds. Last 30 seconds. ஏய், உங்ககிட்ட வரணும் சீட்டை கலெக்டர். ஓகே, டைம் அப். டைம் அப். டைம் அப் சொன்ன அடுத்த ஒரு சில வினாடிகள் அங்க கொடுத்தோம். உங்ககிட்ட எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க தான் சொல்லலாம். டைம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட வராது. நீங்க தான் பாஸ் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? டைம் அப். இனிமே யாரும் கொடுக்காதீங்க, யாரையும் கலெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் ஆன்லைன் ஆன்சர் ப்ளீஸ். சார் பிசிடி. பிசிடி. பிசிடி சார். பிசிடி சார் டி சார். டி மட்டும். பிசிடி. 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 என்னமா? பிசிடி. பேசிட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுங்க மைக்க. பிசிடி சார். ஏய், சொன்னவனே வேற 3 வாட்டி சொல்லிங்கற ஊட்டிய. பிசிடி சார். சார் பிசிடி சார். வா, என்ன இத்தனை பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஓகே, டைம் அப். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चனுக்கு கரெக்டா இருந்ததா ஆன்சர் வந்து 5 மார்க், ராங்கா இருந்தா -3 மார்க், சரியா இருந்தா 5 மார்க், ராங்கா இருந்தா -3 மார்க். क्वेश्चन கீர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு லக்கும் வேணும், திறமையும் வேணும். திறமை இருந்தா தான் வெளியே வர முடியும், கூட லக்கு இருக்கணும். லாஸ்ட் क्वेश्चन கூட தீர்மானிச்சிரும் மாறி. லாஸ்ட் क्वेश्चन 35 மார்க், நெகட்டிவ் மார்க் 60 நிடுவேன். எப்படி வேணாலும் தீர்மானிக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? டீம் ஒர்க் முக்கியம். ஓகே, இதுல எதெல்லாம் வரும் வராதுன்னு பார்க்கலாம். சோ இது வராது, இது வரும், இது வரும், இது வரும். சரியா? ஓகே, இது ஏன் வராதுனாக்கா, அதாவது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா 0 எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, லிமிட் எண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன வரும்? லிமிட் x goes to 0 ஆகும்போது 1/x லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆமா தானே? 0ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால இட்ஸ் நாட் யூனிஃபார்ம்லி. இது 1ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், 0ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டினியூஸா இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அதனால இது யூனிஃபார்ம்லி வந்துரும். அடுத்தது ரெண்டுமே, இது கண்டினியூஸ், ப்ராடக்ட் கண்டினியூஸ், பவுண்டட். அந்த வார்த்தை யூஸ் பண்ணோம். ரெண்டுமே பவுண்டட், ரெண்டுமே கண்டினியூஸ், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அதனால ப்ராடக்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இது கண்டினியூஸ் அண்ட் அப்படி கிடையாது. கண்டினியூஸ் அண்ட் பவுண்டடுக்கு நான் பதில் கிடையாது. உங்க டீம் என்ன டீம்? உங்களுக்கு மார்க் குறைக்கிறேன். கண்டினியூஸ் அதே பாரு, இது கண்டினியூஸ் அண்ட் பவுண்டட் தான். இப்படியே கொடுத்துக்கிட்டே போறேன். ஆர்ல தான் கண்டினியூஸ் பவுண்டட் இருந்தா sin of x ஸ்கொயர் என்னது? கண்டினியூஸ் பவுண்டட் தான். அதனுடைய ஆசிலேஷன் படி தான் இருக்கும். யூனிஃபார்ம்ல கிடையாது இல்ல? சரிதானே? ஓகேவா? சரி, நம்ம உளறிட்டான், பரவாயில்ல விடு, போனா போட்டோம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு அந்த டீமுக்கான நான் கொஸ்டின் கேட்கல, யார் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த வாய்ப்பு இல்லை. அதனால சார் உங்களை நான் கன்சிடர் பண்ணல. இது வந்து என்னன்னாக்கா, லிமிட் எக்ஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0 வரும். 0 வரும். அதே போல -x சைடு போகும்போது என்ன வரும்? 0 வரும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 0வும், பிளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 0வோ இல்லை L1 L2ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தால் அது யூனிஃபார்ம்லேயே வரும். 3 கோடு போட்டிருப்பாரு. ஸோ இப்படி பெல் கவர் மாதிரி ஒன்று போட்டு சொல்லியிருப்பாரு.
இங்க ஒரு டெல்டா, இதுக்கு தான் ஒரு டெல்டா, மினிமம் டெல்டா எடுக்குன்னு சொல்லிட்டு, சரியா? அந்த கிரைட்டீரியா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்? யூனிஃபார்ம்லி ஆயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் பிசிடி. ஏற்று அந்த கூட்டம் வந்துட்டாங்களா? 7 பேருக்கு மேல இருக்கிறாங்களா? ஓகே, அப்ப சரியானா 5 மார்க், ஆன்லைன் கரெக்டா 5 மார்க். என் கையில ஒண்ணு இருக்குது, இது பிரிச்சு பாரு தம்பி. பிசிடி தானே? கரெக்ட் தானே? ஓகே கரெக்ட். இப்ப யாரா தப்பு? இந்த டீம் மட்டும் தான்ப்பா. சூப்பர் சூப்பர் ஸ்டே கிங் காங், சூப்பர் சூப்பர் ஸ்டே பாரு -3. கிங் காங் -3. சாவு போ போ. எப்படா ஒளிஞ்சதுன்னு பார்த்தேன். 5 5 5 5 5. இதெல்லாம் கரெக்ட் தானே? பழி வாங்கிட போறீங்க அப்புறம் இவங்க சொல்லிட்டு. ஓகேவா? ஆசிரியர் ஆடாத, இது நிரந்தரமே கிடையாது. நீதான் ஓவரா பேசிட்டுக்கிறியா? இரு, வயிற்றுச்சல்ல ஓவரா பேசக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா. மீதி ரீசன்லாம் ஓகே தானே? கிளியர் தானே ஆன்லைன்ல? சரி சார் ஆப்ஷன் டி மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஆப்ஷன் டி ஆமா, அது யூசுவலா நம்ம பாக்குறதா. சரி, அது ஒரு வாட்டி நான் லைட்டா சொல்றேன் நான். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் f of x equal to 1 over mod x இப்படி தானே போடுதான். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். லிமிட் x goes to infinity போது என்ன வருது? இது goes to infinity போகும். 1 over infinity எங்க போவோம்? 0க்கு போகுமா? சிமிலரா x goes to minus infinity போகுது. மைனஸ் போட்டா என்ன ஒரு மாடுலஸ் பிளஸ் ஆயிடும். அகைன் இது எங்க போயிடும்? 0க்கு போயிடும். f கண்டினியூஸ் அண்ட் லெஃப்ட் இன் லிமிட், அதாவது இன்ஃபினிட்டிக்கு போகும்போதும் இந்த பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போதும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா f யூனிஃபார்ம்லியா வரும். ஓகே சார். ஓகேவா? சரியா? சோ அந்த ரிசல்ட் வச்சு போட்டேன். சரி, ஓகே. இது என்ன அருமையான ப்ராப்ளம், செம சூப்பரான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு மார்க் டெஸ்ட் வைப்பேன். ஓகே, question சொல்றேன். let C1 of R denotes the set of all. கொஸ்டின்ல நீ எழுதுன்னு அவசியமே கிடையாது, ஆன்சர் மட்டும் எனக்கு கொடுத்தா போறோம். set of all continuously differentiable real valued function on R. Now I have to define A equal to set of all f belongs to C1 of R such that f of 0 equal to 0, f of 1 equal to 1 and f prime of x is equal to f mod of f prime of x less than or equal to 1/2 for all x in R. Pick out the true statement. A non-empty, B A non-empty and A is finite, C A is infinite, D A can't conclude. சரியா? your time start right now. 3:55 ஆகுது என்னுடைய மொபைல்ல. 3:58க்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், இண்டிவிஜுவலா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க.
Sir, first option A equal to empty set இல்ல A is not equal to empty set sir. நான் எம்டின்னு தான் கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து A ஈக்குவல் டு எம்டி, அப்புறம் தான் நான் எம்டி மற்றது அர்த்தம் வரும். புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி தரலாம். Last 1 minute. Last 30 seconds, please. எழுதிட்டு கொடுக்கலாம், டப்பாயில போடலாம். டப்பா பாஸ் பண்ணி விடுதா போடுதா, இப்படி 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 போட்டு. லாஸ்ட் 20 செகண்ட் கலெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. லாஸ்ட் 10 செகண்ட் குயிக். கொடுக்குறேன் பாரு, கொடுத்துரு. கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, கொடுத்துட்டீங்களா எல்லாரும்? டைம் அப். ஓகே, டைம் அப். ப்ளீஸ் யுவர் ஆன்சர் ரெஜிஸ்டர் ஆன்லைன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அப்புறம் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. Option A sir. Sir, option A sir. Option A sir. ஏ சார். ஆப்ஷன் ஏ சார். சொன்னா ஒரே மாதிரி சொல்றாங்க. A sir. ஏவா? பா, இது வந்து ஆன்லைன்ல உங்க விருப்பம் தான். அது அவங்க சொல்றாங்கன்றதுல நீ சொல்ல வேணாம். உன்னை கால்குலேஷன் போட்டு உனக்கு மனசுல கெஸ் என்ன வருதோ, தோக்குறம் ஜெயிக்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். உன்னுடைய கருத்தை எங்கிட்ட தெரிய வைக்கிற, அது சரியா தப்பான்னு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். சரியா? ஓகே, எனிவே சோ இப்போ இந்த क्वेश्चनக்கு வந்து கரெக்டா ஆவனா 10 மார்க், ராங் ஆவனா -5 மார்க். நிலவ மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே, என்னப்பா அட்டன்? எனக்கு அதெல்லாம் இங்க அட்டன் பண்ணியே ஆகணும். அட்டன் பண்ணலாம் அப்படியே -30 மார்க் 50 மார்க் வாயில என்ன வருதோ சொல்லி விட்டுருவேன். சரி, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஏ தான். சரியா? ஓகே, என்னன்னு பாப்போம். பிரிச்சு பாரு தம்பி. ஆன்லைன் கரெக்டா சொல்லிட்டாங்களா? 7 பேர் வந்துருச்சு அட்லீஸ்ட். 2 4 6 8. ஓகே, ஆன்லைன் 10.
வேற யார் எல்லாருக்கும் பத்தல எப்படி வரும்? சும்மா கத்தி இரு வரேன். கிங் காங் 10. ராங். மியூசிக் இதுவா? -5 -5. ஆசை டீம் வாங்கினாங்களே இல்லையா? இன்னும் 10 வாங்கிட்டீங்களா? ஓகே, ஃபைனலா கடைசியா கன்க்ளூட் பண்ணிட்டு போல இது லாஸ்ட் மினிட்ல. ஜஸ்ட் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன், எஃப் பிரைம் பண்ணா யூ ஹேவ் டு அப்ளை மீன் வேல்யூ தியரம். சரியா? வேல்யூ இங்க வேற கொடுத்தே வச்சிருக்குது. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணனே என்ன வரும்? எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0 எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸஸ் எஃப் பிரைம் ஆஃப் சம் சி இன்ட்டு 1 மைனஸ் 0. இது என்ன ஆயிடும்? எஃப் ஆஃப் 1 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு எஃப் பிரைம் ஆஃப் சி. This implies f prime of c equal to 1. கான்ட்ராடிக்ட் ஆகுது. for all x ன்னு கேட்டுக்கிறேன். என்ன கிடையாது? இதுக்கே ஃபாலோ ஆகல. அப்ப என்னது இது? என்ன ஆகுது? இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி ஒரு எலிமெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? சோ எம்டி, மத்ததெல்லாம் தப்பு. சரியா? சரி, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போலாம். ரெடியா இரு.